கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோம். வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி தான். பீஃப் பிரியாணிங்கிறது இடையில இப்போ தான் ஆரம்பிச்சு ஒரு 1 இயர் ஆகுது. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆரம்பிச்சது சிக்கன் பிரியாணி மட்டும் தான் ஆரம்பிச்சோம். ஆமாம், அப்புறமா எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கஸ்டமரே பீஃப் போடுங்க, இந்த ஏரியாவில் பீஃப் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கஸ்டமர் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால தான் அங்கே பீஃப் ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் எங்கள் பீஃப் ஐடியா கிடையாது. பட் அது ஆரம்பித்து இப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இங்கே ஈஸியாரில் வேறு கடையில் எங்கேயுமே நல்லா இருக்காது. இந்த கடை பிரியாணி சாப்பிட்றதுக்கோசம் ஒரு எங்கே ஒர்க் இருந்தாலும் இங்கே விட்டுட்டு வருவாங்க. சென்னையில் மழை வந்தது. நீங்களாம் இல்லைன்னா சென்னை முதல்ல வந்திருக்கேன். நான் வந்து ஒட்டுமொத்த சென்னைன்னு இல்லை, ஒட்டுமொத்த துப்புரவு வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தா அவங்க சார்பாக நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக சூப்பர். வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா பேச சந்தோஷமாக இருப்போம். நான் உங்கள் லேகே ஸ்கொயர். அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈசிஆர் பனையூருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி யானையில் ஒரு ட்ரக் கான்செப்டில் சிக்கன் அண்ட் பீஃப் பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நாம் இன்றைக்கி அவங்கள தான் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாங்க போகலாம். வணக்கம் பிரதர், உங்க நேம் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் கரீம். நான் எவ்வளோ நாளாக இங்கே வந்து பிரியாணி கொடுத்துட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோம். வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி தான். பீஃப் பிரியாணிங்கிறது இடையில இப்போ தான் ஆரம்பிச்சு ஒரு 1 இயர் ஆகுது. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆரம்பிச்சது சிக்கன் பிரியாணி மட்டும் தான் ஆரம்பிச்சோம். ஆமாம், அப்புறமா எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கஸ்டமரே பீஃப் போடுங்க, இந்த ஏரியாவில் பீஃப் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கஸ்டமர் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால தான் அங்கே பீஃப் ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் எங்கள் பீஃப் ஐடியா கிடையாது. பட் அது ஆரம்பித்து இப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. 5 kgயில் ஆரம்பித்தோம். சிக்கனும் 5 kg தான் ஆரம்பித்தது. இனி ஒரு 15 kg இருக்குது சிக்கன்லேயும். இதில் ஒரு 10 kgயில் பீஃபையும் போயிட்டு இருக்கு. இந்த கடை பார்த்தீங்கன்னா ஈசிஆர் பனையூரில் இருக்குது. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் லைஃப் ஹாஸ்பிட்டல் இருக்கும் மெயின் ரோட்லேயே. ஸோ அங்கே தான் நம்ம கடை இருக்குது. ரொம்ப ரவி சார், அவங்க பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ என்ன பிரியாணி இப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்க? சிக்கன் பிரியாணி வந்து அந்த ஒரு விலைக்கு எல்லாமே குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கும். பெரிய கடைக்கு சாப்பிட்றது இங்கே சாப்பிட்றது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பிரியாணியில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா கொடுத்துருவோம். ஆனியனு, கத்திரிக்காய், எக்கு ஸ்பெஷலான பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா சாப்பிட்டு நம்ம தனியாக கொடுத்துருவாங்க. பிரெட் அல்வாக்குனே சில கஸ்டமர்ஸும் நம்மகிட்ட வந்து தனி ஃபேன் பேஸே இருக்குது. கண்டிப்பாக ஆமாம். இதுக்கப்புறம் வந்து பிரெட் அல்வா இருக்கானே கேட்டு வேணும் வாங்கிட்டு போவாங்க. பிரெட் அல்வா இல்லைன்னா நான் நாளைக்கு வேணும்னு சொல்லிட்டு போகிறேன் இருக்காங்க. சொல்லுங்கடா, உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் சுரேஷ், பனையூர்லேருந்து வரேன். இங்கே ஈஸியாரில் வேறு கடையில் எங்கேயுமே நல்லா இருக்காது. ஓகே, நான் ஒர்க்குன்றனால இப்படி வரீங்களா இல்லை இந்த கடை பிரியாணி சாப்பிட்றதுக்கோசம் ஒரு எங்கே ஒர்க் இருந்தாலும் இங்கே விட்டுட்டு வருவாங்க. பிரியாணி சாப்பிட்டு இங்கே வரீங்க? சூப்பர்.